அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் டியூபர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்களாகவே உங்கள் சேனலுக்கு ஒரு யூனிக்கான லோகோ வந்து க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லோகோ அப்படிங்கிறது உங்கள் சேனலுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி மொபைல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 4 விதமான சேனலுக்கு 4 விதமான லோகோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்களும் ஒரு லோகோ வந்து உங்களாலையும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து இது மாதிரி யூடியூப் பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா வீடியோவும் போடுவோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனே அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ அந்த தேர்ட் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை சூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜஸ்லாம் வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இமேஜில் இருக்க பேக்ரவுண்ட் கலர் வந்து எரேஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டரில் இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணி எரேஸ் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ எனேபிள் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன இமேஜ் சைஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை வந்து ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஏ அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை சூஸ் பண்ணி ஃபாண்ட்டோட சைஸு, கலரு அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணலாம். ஸோ என்ன ஃபாண்ட்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி சைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி அடுத்து இதுக்கும் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு இமேஜையும் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் அப்படின்னு ஐக்கான் இருக்கு பாருங்க, அந்த ஐக்கானை சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அதை சூஸ் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த லோகோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதேமாரி பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் கலரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி பேக்ரவுண்ட் கலரை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க.
டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐக்கானை சூஸ் பண்ணி சைஸு, கலரு, ஃபாண்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. தேர்ட் லோகோவுக்கு திருப்பி அதேமாதிரி பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இமேஜ் சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணிடுங்க. ஸோ அதேமாதிரி பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி பேக்ரவுண்டு ஒயிட் கலரில் இருக்குது, அதை எரேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சென்டர் ஐக்கான் போய் எரேஸ் கலர் அப்படின்னு அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எரேஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஐக்கான் போய் கலரு, ஃபாண்ட்டு, சைஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எனக்கு சென்டரில் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சேவ் ஐக்கனை செலக்ட் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் லோகோவுக்கு அதேமாதிரி பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணி ஸோ
அதேமாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு தேவையான கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஐக்கனை சூஸ் பண்ணி அந்த இமேஜோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபாண்ட் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஃபாண்ட் கலரு, சைஸு, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதுக்கு போய் பேக்ரவுண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சேவ் ஐக்கான் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.